வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற யாருமே பேசாத 2 சீக்ரெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாஸ்டிங் தான். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் இதை பற்றி இப்போ யாருமே பேசுறது இல்லை. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ரிலீஜியன்லையுமே ஃபாஸ்டிங் ஏதாவது ஒரு வகையில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இவ்வளோ இயர்ஸாக கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல ரொம்ப டாக்ஸின்ஸ் அதிகப்படுத்தி வச்சுருப்போம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் ஹார் பை ஹார் என்ன சேஞ்சஸ் நடக்கும் உங்கள் பாடியிலன்னு போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இப்போது ஃபாஸ்டிங் இருக்கனால உங்கள் பாடியில் இருக்க தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும் இல்லையா? இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணுறப்போ இட்ஸ் லைக் ரெஃப்ரெஷிங் யுவர் பாடி டோட்டலி. இதுக்கு லைவான எக்ஸாம்பிள் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஃபாஸ்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட் லாஸ் மட்டுமே இல்லை, மற்ற நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபாஸ்டிங்கில். அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபாஸ்டிங்னால என்னோட ஓவர் ஈட்டிங் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. செகண்ட் ஒன் வந்து ஈட் ஒன்லி வென் யூ ஃபீல் ஹங்கர். நம்ம உடம்போட ப்ராசஸ் என்ன? நம்ம பசிச்சா தானே சாப்பிடணும். ஆனால் நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பசிச்சா மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம்? எல்லாருமே வந்து டைம் பார்த்து ஓகே 1 o'clock ஆச்சு லஞ்ச் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கவே தவிர எனக்கு இப்போ பசி வந்துருச்சு நான் சாப்பிடணும் அப்படிங்கிறத யாருமே இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஃபுட்டை பார்த்தாலே அதை சாப்பிடணும் போல இருக்கும். அது வந்து ஜஸ்ட் டெம்டேஷன் தான், உங்களுக்கு பசி கிடையாது. அதன் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ வந்து உண்மையாக பசிக்குதா இல்லை ஜஸ்ட் டெம்ட் ஆகிறோமாங்கிறது புரிஞ்சுட்டாலே நம்ம வெயிட் கெயின் வந்து ஆகாமல் நம்ம தடுத்துடலாம். நீங்கள் பசிச்சு சாப்பிட்டா மட்டுமே உங்கள் பாடி வந்து அந்த ஃபுட்டை ப்ராப்பராக டைஜஷன் பண்ணும். ஒரு 75% பீப்புள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு பசி என்னன்னே தெரியாமல் பசிக்குதா இல்லையானே தெரியாமல் நம்ம சாப்பிட்டதால தான் நம்ம வெயிட் கெயின் ஆயிருக்கு. இனிமேல் ப்ராப்பராக பசி எடுத்த பின்னாடி தான் சாப்பிடுவேன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.